கோவில் ஸ்டைல் புளியோதரை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எள்ளும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகும் சேர்த்துக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் அது நல்லா அரைக்கும். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் நிறைய ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே நம்ம ஒரு ஆனியன் சைஸ் புளியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம திரித்து வச்சுருக்க அந்த பவுட்ரையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த பவுட்ரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறமா தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வரணும். இது கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சாதம் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது வந்து குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு துவையலும் எக்கும் வச்சு நான் நெக்ஸ்ட் சர்வ் பண்ணேன். கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி.